கிளாஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. நம்பர் தெரியுதா? 78 68 07 0068. அதாவது 78 68 07 0068 இந்த நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க யூடியூப்ல நீங்க வீடியோ பாருங்க, பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கேள்விக்கிறது. அப்படின்னும் போது நம்ம நண்பர்கள் எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப்ல சந்திப்போம். உங்க வாட்ஸ்அப் இருக்கணும்னா ஹாய் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல, உங்களை நான் குரூப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து 29 பட்டு பீஸ் பட்டு எப்படி ஆகுறது அப்படின்ற பத்து ஈஸியாக பத்து ஆகும் முறை போட போறோம் பாருங்க. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இடுப்பு சுற்றளவு 29 30 31க்கான பட்டி எவ்வளவு எப்படி வெட்டணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நார்மலா உள்ள கிளாத்ல நீங்க ஒரு கிராஸ் நேரம் ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு கோடு போட்டுக்குங்க. அதாவது இது தையல் தும்பு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்குங்க. போட்டுட்டு கிராஸ் பெரும்பாலும் 3 இன்ச்சு உயரம் தான் வரும். ரொம்ப ஹைட்டா உள்ளவங்களுக்கு உயரம் கூட உள்ளவங்களுக்கு மட்டும் மாறும். இப்போ 3 இன்ச்சு நம்ம வைக்கிறதுனால மொத்தத்துக்கு இங்க இருந்து 4 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. தச்சு முடிய உங்களுக்கு ஆல்ரெடி 3 வந்துடும். அதே மாதிரி இங்க இருந்து சைட்ல நீங்க 2.25 இன்ச்சு, அதாவது இங்க 3.25 வைக்கணும் மொத்தத்துக்கு. அதாவது முன்பக்கம் 3, சைட்ல 2.25. இங்க பிசுரோட 4 இன்ச்சு வைக்கணும். இங்க பிசுரோட மொத்தம் 3.25 இன்ச்சு வைக்கணும். அப்போ இங்க இருந்து அதாவது 2.25 தும்புக்கு சேர்த்து 3.25 வைக்கணும். வச்சுட்டு இங்க 3.25 வைக்கணும். அதாவது இந்த அளவு எவ்வளவோ அதே அளவு இங்க வைக்கணும். வச்சு இங்க இருந்து கிராஸா இப்படி நேரம் கோடு போட்டணும். இப்போ இங்க இருந்து அளந்தோம்னா தையல் தும்பு போக 2.25 இருக்கணும். ஓகேவா? இது டாட் வர இடம். இதுல இருந்து 7 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்க தையல் வர இடம், இங்க தும்பு 1.5 இன்ச்சு, அதாவது டோட்டல் அளந்தோம்னா 9 இன்ச்சு. கீழே இடுப்பு உடைய அளவு வந்து 6.25. அந்த 6.25க்கு 2 இன்ச்சு கூட்டினா 8.25. அப்போ இங்க இருந்து நம்ம கீழே வந்து 4 இன்ச்சு குறையும். அதாவது மேல 7 இன்ச்சுனா கீழே 6.25. அப்போ 7 இன்ச்சுக்கு தும்பு எல்லாம் சேர்த்து 9 இன்ச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி கீழே 6.25க்கு 2 இன்ச்சு தும்பு சேர்த்து 8.25 இன்ச்சு வச்சிருக்கோம். இப்போ இதுதான் பட்டியோட அளவு. இப்போ கரெக்டா இப்படி வெட்டிக்கணும். இங்க கிராஸா வருத வெட்டிக்கங்க. வெட்டிட்டு இங்க கரெக்டா இப்படி வெட்டிங்க. இது தையல் போடுற இடம். இது முன்பக்கத்துக்கான மார்க்கு. இது பட்டி அந்த டாட் வர இடத்துக்கு. இது தையல் வர இடம். இது சைட்ல நம்ம தைக்கிற இடம். இது எதுக்கெல்லாம் கட் மார்க் போட்டிருக்கேன்னு பாத்துக்கோங்க. இது மெயின் டாட் வர இடம். இது முன்பக்கத்துக்கான மார்க்கு. இது தையல் எங்க போடணுமோ அதுக்கான மார்க்கு. இப்போ போட்டுட்டு இப்போ டாட் வந்து இந்த பட்டி வந்து உங்களுக்கு எப்படி செட் ஆகுங்கிறத விளக்கமா சொல்லிடுறேன். இப்போ இதுல 1/2 இன்ச்சு போயிருச்சு அப்படின்னா இப்போ இதோட நீங்க சேர்த்து தைக்கல கரெக்டா உங்களுக்கு அந்த பட்டி எந்த ஒரு உயரம் குறைவு இல்லாம கரெக்டா உங்களுக்கு வந்துடும். முன்பக்கம் அதே மாதிரி நீங்க தச்சு முடியல உங்களுக்கு இதோடைய மார்க் வந்து கரெக்டா வந்துடும். முன்பக்கத்துக்கு கொஞ்சம் கூட தான் வரும், அது எல்லாருக்கும் வர்றதுதான். அதனால முன்பக்கத்துக்கு நீங்க அவசியம் பார்க்க வேண்டியதில்லை. சைட்ல மட்டும் நீங்க தைக்கிறதுனால கரெக்டா என்ன செய்யுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் வெட்டின மார்க்கு கரெக்டா வரும். இதுதான் 29 30 31க்கான பட்டியோட அளவு. இப்போ இந்த பட்டியை வெட்டி முடிச்சுட்டு ஒரு தடவை நீங்க என்ன செஞ்சுக்குங்க, இப்படி லேசா மடிச்சு வச்சு இப்படி பாத்துக்குங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு நீங்க வச்சது சரியா வந்துடும். இது வந்து 6.25, அதாவது முன்பக்கம். பின்பக்கம் 8.25. 8.25 போக மிச்சம் வர்றதை நீங்க பட்டி போட்டுக்கணும். அதாவது 8.25 போக மிச்சம் உங்களுக்கு 1 இன்ச்சு வரும் தையல் போக. இந்த அளவுக்கு நீங்க சென்ட்ரு பார்த்து, அதாவது சென்ட்ரு எப்படின்னா நம்ம கிராஸுக்கு எப்படி போட்டோமோ அதே சென்ட்ரு போட்டு இங்க இருந்து சென்ட்ரு இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு தான் போதும் டாட்டு. அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். இந்த 3 இன்ச்சு உயரம் இருந்தா போதும். இங்க இருந்து நீங்க 1/2 இன்ச்சு பிடிச்சீங்கன்னா கரெக்டா வரும். அதாவது பின்பக்கம் 8.25 முன்பக்கம் 6.25. இப்போ நீங்க இந்த அளவுப்படி வெட்டினீங்கன்னா இந்த அளவுப்படி தச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ல கேட்டுக்கோங்க. பட்டன் பீஸ் தான் தேவை, அது அவசியம்.